ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த சாயங்கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சில வார்த்தைகளை நாங்கள் இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இயேசு உங்களுக்கு தேவையான காரியத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில நிறைய பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிறைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்கள் பாரத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனையை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த சில வசனங்களை, சில காரியங்களை இந்த இடத்துல உங்கள் மத்தியில நாங்கள் பேச வந்திருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒரு நன்மையையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. இப்போதும் நம் மத்தியில் இருக்கிற விஜய் ஒரு சின்ன ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியிலே செய்வார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நல்ல இயேசப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த தெருக்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதத்தில் எழுதப்பட்டபடியே ஆண்டவரே உம்முடைய விடுதலை இந்த தெருக்களில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் கிடைக்க உதவி செய்யுங்க. தேவ அன்பு இந்த இருதயங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றப்படட்டும். எல்லா மனுஷனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் ஆண்டவரே சொல்லுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த மக்கள் எல்லாரையும் கேட்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், அவர் மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், அவர் உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார்,
தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இயேசு நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க வீடுகளுக்குள்ள இருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களை பார்க்கிற, உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இயேசு இந்த இடத்துல உங்கள் மத்தியில, நம் மத்தியில இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல பிரசங்கிக்கப்படும். நீங்க கவனமாய் கவனியுங்கள். இயேசு பெரிய அற்புதங்கள் இந்த இடத்துல செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெருவில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்கள் நடுவிலே நாங்கள் வந்தது கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் வேதத்துல நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு நாள் இந்த பூமி அழியும் என்று சொல்லி, இந்த பூமியினுடைய நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லி எல்லாருடைய இருதயத்திலும் அந்த காரியம் இருக்கிறது. ஆகவே கடைசி நாட்களில என்ன செய்ய வேண்டும், கடைசி நாளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அதை மட்டுமே நாங்கள் உங்கள் நடுவிலே சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் நடுவிலே ஒரு 20 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம். நீங்க விரும்பினால் இந்த நல்ல வார்த்தையை நீங்க கேட்கலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதத்துல ஆண்டவர் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இவ்வண்ணமாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். வேதம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக எழுதப்பட்ட புஸ்தகம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுக்கான வேத புஸ்தகம் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானது மட்டுமல்ல. இந்த பூமியில மனுஷனாய் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா இன ஜனங்களுக்கும், எல்லா தேசத்தாருக்காகவும் ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனம் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானதல்ல, எல்லா ஜனங்களுக்குமானது. ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வேதனையை வேதத்துல எழுதியிருக்கிறதை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வேதம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பூமியில அதிகமான ஜனங்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். அதிகமாய் இன்றைக்கும் விற்பனை செய்யப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அந்த மகிமையும் கனமும் இயேசு கிறிஸ்துவனுடைய வேத புஸ்தகத்துக்கே சாரும். இந்தியாவில மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷைகளில ஜனங்கள் பேசுகிறார்கள். அப்போ உலகம் முழுசும் எத்தனையோ மொழிகள் பேசப்படுகிறது. இதுவரையிலும் வேதத்தை கிட்டத்தட்ட 1750க்கும் அதிகமான பாஷைகளில மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் ஒரு மாவட்டத்தோடு நின்றிருக்கும், ஒரு மாநிலத்தோடு நின்றிருக்கும், அல்லது ஒரே ஒரு குறிப்பிட்ட தேசத்தோடு நின்றிருக்கும். ஆனால் இன்றைக்கு உலகம் எங்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை போகிறது என்று சொன்னால், இந்த வேதம் உண்மையானது, சத்தியமானது, மனுஷனால் எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் அல்ல, மனுஷனால சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அல்ல. இந்த வசனங்கள் கர்த்தருடையவைகள். இந்த வார்த்தை எல்லா உலக மக்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற தேவன் மெய்யான தேவன், அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை. நீங்க கவனித்தீர்களானால் சில வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. வேதத்தை நீங்க கவனித்தீர்களானால் நிறைய பேர் வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நிறைய பேர் சாதாரண மக்களிடத்துல நாங்கள் போய் சொல்லும் போது சில நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள்.
ஆனால் படித்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், ஞானிகள் இவர்கள் எல்லாரும் வேதத்துல சொல்லப்பட்டதை அப்படியே வாசித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது, ஆராய்ச்சியில சயின்டிஸ்டுகள் என்ன சொல்லுகிறார்கள் அதை தான் கவனிக்கிறார்கள். வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் நீங்க கவனித்தால் அநேக வசனங்கள் விஞ்ஞானிகளினால ஆராயப்பட்டது, சயின்ஸ் மூலமாய் நிரூபிக்கப்பட்டது. எத்தனையோ காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். வேதத்துல லேவியராகமம் 17:11 சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ரகசியம் அநேக நாட்களாக மருத்துவ உலகத்திற்கு தெரியாது. ஆகையினால ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டால் எங்க வீக்கம் இருக்கிறதோ, எங்க வலி இருக்கிறதோ, எங்க பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல ஊசியை வைத்து குத்தி இரத்தத்தை எடுப்பார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அதுல கெட்ட ரத்தம் இருக்கிறது, அதனாலதான் அதுல வீக்கம் இருக்கிறது, அதுல பாதிப்பு இருக்கிறது, அதுல வலி இருக்கிறது என்று சொல்லி. அப்படியேதான் மருத்துவ உலகம் அநேக பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வண்ணமாக தான் அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார்கள். ரொம்ப நாளைக்கு மருத்துவ உலகத்திற்கு தெரியாது. ஆனால் ஒருமுறை அமெரிக்கா தேசத்தினுடைய பிதா என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் வியாதிப்படும் போது தொண்டையில வீக்கம் கண்டது. அப்போ முதல்ல 350 மில்லி ரத்தத்தை வெளியெடுத்தார்கள், சரியாகல. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 லிட்டர் ரத்தத்தை எடுத்தாங்க, சரியாகல. அதுக்கு பிறகு மறுபடியும் 1 லிட்டருக்கு மேல ரத்தத்தை எடுத்தாங்க, ரொம்ப பலகீனப்பட்டு மரித்தே போனார். அதுக்கு பிறகுதான் மருத்துவ உலகம் ரொம்ப ஆராய்ச்சியில இறங்கும் போது வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை. ஒரு மனுஷனுடைய உயிர் அவனுடைய தோலிலேயோ, அவனுடைய விரல்லையோ, அவனுடைய கைகளிலேயோ, கால்களிலேயோ அல்ல, அந்த மனுஷனுக்குள்ளாய் ஓடுகிற இரத்தத்துல தான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டது உண்மைதான். இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் உண்மை என்று சொல்லி சயின்ஸ் மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு பிறகுதான் வேதத்தை அதிகமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாங்கள் ஒரு சாதாரணமான புஸ்தகத்தை வைத்து உங்களுக்கு சொல்ல வரல. சயின்ஸ் மூலமாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கொண்டு நான் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். ஆகவே நீங்க ஆங்காங்கே இருந்தாலும், வீடுகளில இருந்தாலும், இந்த கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதை நீங்க காது கொடுத்து கேட்பீர்களானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், மனுஷனாய் பிறந்தார், மனுஷனாய் வாழ்ந்தார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்கிறதற்கு அநேக காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரணத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். எங்களைப் போல தெருக்களில நின்று, வீதிகளில நின்று, ஆலயங்களில நின்று பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு போதித்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து முதல் சொன்ன வார்த்தை, முதல் பிரசங்கித்த வார்த்தையே என்ன அப்படின்னு நீங்க கவனித்தீர்களானால், ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்புங்கள், அநியாயத்திலிருந்து மனம் திரும்புங்கள், வேசித்தன விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்புங்கள், கொலைபாதகத்திலிருந்து மனம் திரும்புங்கள், திருடுகிறதிலிருந்து மனம் திரும்புங்கள். அதுவரைக்கும் ஜனங்களுக்குள்ளாய் பாவம் ஒரு ஜாலியாக செய்யப்பட்டது. சந்தோஷத்திற்காய் பாவம் செய்தவர்கள் உண்டு, பொழுதுபோக்குக்காக பாவம் செய்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில வந்து ஜனங்களுக்கு பேசின பிறகுதான் ஜனங்களுக்கு பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன என்கிறது தெரிய வந்தது. அப்படியே அறியாமை என்கிற இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இயேசு பேசினால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா அவன் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அநியாயத்திலிருந்து மனம் திரும்பணும் என்கிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். அதே போல ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தால் அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்கிறதை ஆண்டவர் இந்த பூமியில சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு சிலர் நினைக்கலாம், ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல, ஏன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல. சிலர் 100 தலைமுறையாக ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
சிலர் 50 ஆண்டு காலமாக ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் எப்படி வரும்? நான் நல்லா படிக்கல, அதனால ஆசீர்வாதம் இல்ல. இல்லைன்னா முப்பிதாக்களுடைய சொத்துகள் எங்களுக்கு இல்ல, தகப்பன் சொத்து இல்ல, தாத்தா சொத்து இல்ல, அதனால நாங்க ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறோம். பல காரணங்கள் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்கிறதை மிக தெளிவாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிரசங்கித்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 வாசித்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவருடைய வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொல்லி நீங்க கவனித்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவருடைய வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் மேல ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொன்னால், குணத்தினால ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே உங்களுக்குள்ளாக ஒரு கோபமான மனநிலையில் இருப்பீர்கள். ஆனால் சிலர் கோபத்துல இருப்பாங்க, அடிக்கடி கோபப்படுவாங்க, அடிக்கடி எரிச்சல் படுவாங்க, அடிக்கடி பொறாமப்படுவாங்க. இப்படி எல்லாம் இருப்போமே ஆனால் வசனம் சொல்லுகிறது, பொறாமை எலும்பு உருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம பாவம் செய்வோமே ஆனால், சாந்த குணம் இல்லாமல் இருப்போமே ஆனால், இந்த பூமியில் அநேக நன்மைகளை நாம சுதந்தரிக்க முடியாமல் போயிரும். ஆகையினால இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள், உங்களோடு கூட இயேசு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால், குணத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவான். நாமளும் சிலரை பார்த்து சொல்லுகிறோம், அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கிறான், அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும் என்று சொல்லி சிலரை குறித்து சொல்லுகிறோம். இதை அறியாம சொல்லுகிறோம். ஆனால் இயேசு இது உண்மையை என்று சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இப்படி அநேக நல்ல விஷயங்களை ஆண்டவர் ஜனங்களை போய் சந்தித்து சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்புவானால், அவன் இந்த பூமியிலையும் மறுமைக்குரிய வாழ்க்கையில பரலோகத்தையும் நிச்சயமாய் சுதந்தரிப்பான். அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேக வியாதிசர்களை சுகமாக்கினார். அநேக வியாதி உள்ள ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். இன்றைக்கும் இந்த பகுதியில யாராகிலும் வியாதியோடு இருப்பீர்கள் ஆனால், வீடுகளில பிள்ளைகளுக்கான வியாதி, கணவன் மேல இருக்கிற வியாதி, மனைவிக்குள்ளாய் இருக்கிற வியாதி, பேர பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கிற வியாதி, இந்த வியாதியை சுகமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு போதுமானவராய் இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவரால தீர்க்க முடியாத வியாதிகள் இல்ல, அவரால துரத்தி விட முடியாத சேவனை கட்டுகள் இல்ல, அவரால துரத்த முடியாத சுகமாக்க முடியாத மாந்திரிக கட்டுகள் இல்ல. எல்லாவற்றையும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளில இருந்து ஒரு விசை கூட உங்க பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்ட பேர பிள்ளைகளுக்காக, வியாதிப்பட்ட கணவனுக்காக, வியாதிப்பட்ட மனைவிக்காக, வியாதிப்பட்ட மகனுக்காக, மகளுக்காக நீங்க கண்ணீர் வடித்து, இயேசுவே என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால், இன்றைக்கு அந்த இயேசு என்கிற தெய்வம் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். மாந்திரிக கட்டுகளை உடைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான மாந்திரிக கட்டுகளாய் இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இயேசுவை விசுவாசிங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு விசுவாசித்து இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேக வியாதிசர்களை சுகமாக்கினார், அநேக பிசாசுகளை துரத்தினார், அநேகருடைய வாழ்க்கையில இருந்த இருளை இயேசு ஒளியாக மாற்றினார். அதே இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். அப்படியே மூன்றாவது இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூன்றாவதாக வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேகர் பாவம் செய்து சாபத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு சாபத்தினால மீள முடியாமல் கண்ணீரோடும் கவலையோடும் வியாதியோடும் வேதனையோடும் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காக பாவத்தின் பலியாக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, நீதி என்கிற வார்த்தையை பிரசங்கித்து, கடைசியாக ஒவ்வொரு பாவிக்காக, ஆதி நாட்கள்ல ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஆசரிப்பு கூடாரத்துல தேவ சமூகத்துல ஆடுகள் மாடுகள் பலியிடப்பட்டது. அதற்கு பிறகு இயேசு சொன்னார், நானே அவர்களுக்காக
பலியாகுகிறேன் என்று சொல்லி இயேசு இந்த பூமியில வந்தார். பாவியை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து மீட்பை தர, பாவத்தில இருந்து ரட்சிப்பை தர, பாவத்தில இருக்கிற நீங்கள் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வர இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்தார். இப்படியெல்லாம் நீங்கள் விசுவாசித்த இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி நீங்க கூப்பிட்டால் நிச்சயமாக இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் முன்னோர்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த பாவம், தலைமுறை தலைமுறையாய் அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபங்கள் இன்று வரையிலும் குடும்பத்துல, சரீரத்துல, பேர பிள்ளைகள் மேல, தலைமுறைகள் மேல தொடருகிறதை நாம அநேக குடும்பங்களில பார்க்க முடியும். சில வியாதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி தாத்தாவுக்கு இருந்தது, அதுக்கு பிறகு அப்பாவுக்கு இருந்தது, இப்போ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் சில பொல்லாத வியாதிகள் தொடர்ந்து வருகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் சில காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில மரணங்கள் கூட தலைமுறை தலைமுறையா இளம் வயதின் மரணம் வருகிறதை நாம சில குடும்பத்துல பார்க்கிறோம். ஆகவே சாபம் சும்மா விடாது. ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தினுடைய சம்பளம் நிச்சயமாய் மரணமாக அந்த குடும்பத்துல வரும். ஆகவே அந்த சாபத்தினால வரக்கூடிய விளைவுகள் நம்முடைய குடும்பத்துல வரக்கூடாது என்று சொல்லி நீங்க விரும்பினால் இயேசு என்கிற தெய்வம் உங்களை பாவத்திலிருந்து மீட்க, பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படியே இயேசு கிறிஸ்து அநேக காரியத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார். நான் சுருக்கமாய் 3 காரியத்தை சொன்னேன். அப்படி இந்த பூமியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டார்கள், ஆண்டவரே இந்த உலகம் அழியும் என்று சொல்லுகிறார்கள், இப்ப இந்த உலகத்தை குறித்து நீங்க என்ன சொல்லுகிறீங்க என்று சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது அநேக அடையாளங்களை சொன்னார். அதுல ஒரு 8 அடையாளங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாய் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுகிறேன். நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் ஒரு சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் வேத வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருப்பான், ஆனால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அதே போல ஒரு மனுஷன் நீதியாய் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து இந்த பூமியில அவனுடைய நாட்கள் முடிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில அவன் உயிர்த்தெழப்படுவான். அவன் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு போவான். இவனமா இயேசு கிறிஸ்து இனி வரும்போது இந்த காரியம் இந்த பூமியில நடக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆகவே நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும், பரலோகத்துக்கு போகணும் என்று நீங்க விரும்பினால் இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த மத்திய ஆகாயத்துல வெளிப்பட போகிறார். எக்கால சத்தத்தோடு, தூதர்களோடு, ஆரவாரத்தோடு, ஆமென், மகிமையின் ரூபம் கொண்டாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வெளிப்பட போகிறார். அவர் வரும்போது ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமேயானால் அவன் இயேசுவே மெய்யான தெய்வம், இரட்சகர் என்று சொல்லி அவன் அவரை விசுவாசிக்க வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவத்தின் மன்னிப்புக்காக தான் சபைகளிலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் மதமாற்றத்திற்காக கொடுக்கப்படாமல், இயேசுவே நான் இதுவரையிலும் பாவம் செய்தேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், உம்முடைய வசனத்தின்படியும் வார்த்தையின்படியும் உமக்கு பிரியமாய் நான் வாழுவேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறான். ஆகவே ஒரு பாவத்தின் மன்னிப்புக்காக தான் சபையில ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே சபையில ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அதே போல சபையில வரக்கூடியவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியானவரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் அவர் தேவனுடைய ஆவியானவர். இன்றைக்கும் நாம சிலரை பார்க்கிறோம், பிசாசு பிடிச்சிருக்கு, ஏதோ செத்தாவி பிடிச்சிருக்கு,
அவன் அதான் ஆடிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் சிலரை பலகீனப்பட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம். ஒரு செத்தாவி ஒரு மனுஷனை பிடிக்க முடியும் என்று சொன்னால் சபைகளிலே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அநேக சபைகளிலே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இரட்சகராய் மீட்பராய் வருவார். அவரோடு கூட தான் நாம பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவை விசுவாசிங்க. அவர் வருகைக்கும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களுக்கும் நிச்சயமாகவே நமக்கு சம்பந்தம் உண்டு. கடைசி நாட்களை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால், கடைசி காலத்துல ஒரு சம்பவம் நடக்குமாம். அது என்ன அப்படின்னா, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலேயும் அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சமீப காலமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியன்ல சில கருப்பான சில அடையாளங்கள் காணப்படுகிறது. ஓட்டை விழுந்திருக்கிறது. ஓசோன் படலம் ஓட்டையாகி கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன கேப் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால நமக்கு என்ன பாதிப்பு என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். உண்மையிலே இது ஒரு பெரிய பாதிப்புக்கான ஒரு காரியம். ஓசோன் படலம் ஓட்டை விழுந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதுல ஒரு சின்ன 1% ஒரு கேப் விழுந்தா கூட 1 லட்சம் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் சராசரி. எந்த மாதிரியான பாதிப்பு என்று சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி அவர்கள் இழப்பார்கள். கேன்சர் நோய்கள் வரும். அதே போல கண் பாதிக்கப்படும். பார்வை இழப்புகள் அதிகமாகும். இது சமீப காலமாக அதிகமாய் பேசப்படுகிற ஒன்று. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பூமி வெப்பமயமாகுது. எல்லா வருஷமும் வெயில் காலங்களில சராசரி ஒவ்வொரு டிகிரி 2 டிகிரி எல்லாம் சாதாரணமாய் ஏறிக்கொண்டிருக்கிறது. இது எதனால என்று சொன்னால், கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில இதுவும் ஒன்று. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலேயும் அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லி 1 பேதுரு 3:10 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் திருடனை போல வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமி அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்க கவனித்தால், இந்த பூமியில சயின்டிஸ்ட்கள் சொல்லுகிறார்கள் சீக்கிரமாய் சூரிய புயல் வரும் என்று சொல்லி. சூரிய புயல் இந்த பூமியை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதமும் இதற்கு ஒத்தாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வேதத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வெந்துருகி அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்க கவனித்தீர்களானால், எல்லா அரசாங்கமும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, பூமி வெப்பமயமாகுது, அதை தடுக்கணும், அதற்காக மரம் வளர்க்கணும் என்று சொல்லி பல திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். அதற்காக தான் பைக்கு, 2 வீலர் 4 வீலர் அநேக வாகனங்கள் எல்லாம் மின்சார வாகனங்களாக மாற்றுகிறார்கள். ஆகவே பூமி வெப்பமயமாகுகிறதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை அரசாங்கம் செய்கிறார்கள். இன்னும் இந்த உலகத்துல பெரும் பணக்காரர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர் இந்த சூரிய புயல்ல இருந்து, இந்த வெப்ப அலையில இருந்து தான் பாதுகாக்கப்படணும், தன்னுடைய வாழ்க்கையை நல்லா வாழணும், அதற்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கும் போது அவர்கள் இந்த பூமியில இருந்து பல 1000 அடி கீழே அண்டர் கிரவுண்ட் சிட்டி பல நாடுகளிலே வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. பல நாடுகளிலே இந்த வேலை நடந்து முடிந்து விட்டது. ரஷ்யாவில் இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் சிட்டி. அதே போல அமெரிக்காவில் இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஒருவேளை இந்த பூமியை சூரிய புயல் தாக்கி அழித்தாலும் நாம், நம்முடைய குடும்பம் தப்ப வேண்டும் என்று சொல்லி பூமிக்கு அடியில கூட வீடுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான பணக்காரர்கள். ஒரு வீட்டினுடைய விலை, நான் சொல்லுகிறதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிறது, கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு வீட்டினுடைய விலை கிட்டத்தட்ட 22 கோடி என்று சொல்லுகிறார்கள். அங்க சிட்டிக்குள்ள எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, போக்குவரத்து இருக்கிறது. பூமிக்கு மேல எப்படி செய்து இருக்கிறோமோ அதே போல அண்டர் கிரவுண்ட் சிட்டிலையும் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னது அத்தனையும் மெய், அத்தனையும் உண்மை. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
பாவத்திலிருந்து நாம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் அதன்படி வாழுவோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் வீடுகளில இருக்கிறவர்கள் உங்க சுகத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக இயேசுவே என்று சொல்லுங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே என்று கூப்பிடுங்க, உங்க தரித்திரங்கள் மாறும். இயேசுவே என்று கூப்பிடுங்க, உங்க வியாதிகள் மாறும். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். இயேசுவே என்று கூப்பிடுங்க, வியாதிகளில் அற்புதம் நடக்கும். இயேசுவே என்று கூப்பிடுங்க, மாந்திரிக கட்டுகள் உடையும். எந்த சேவனை கட்டுகளாய் இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லும் போது நிச்சயமாய் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இப்பொழுதும் இந்த இடத்துல இருக்கிற என்னுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல சாயங்கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சப்பா. நல்ல தருணத்தை தந்தீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீங்க தந்திருக்கிறீங்க தகப்பனே. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் இந்த தெருவில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் என்று நீர் சொன்னீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் இந்த இடத்துல அநேக காரியங்களை ஜனங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி நாங்கள் இந்த இடத்துல அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த தெருவு உங்க கர்த்தரை தருகிறோம், நீங்க ரட்சிங்க. எங்களால முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்க இந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தேவன் ரட்சிப்பீராக. இந்த தெருவில் காணப்படுகிற சிறுவர்களுக்காக, பெரியோர்களுக்காக, வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தெருவில் யாராவது பலவீனமா இருந்தால் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மாறி போகட்டும். அப்பா, அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க இயேசுவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன்கள் மாறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. கையின் பிரயாசங்கள், வேலைகள், வருமானங்களை பெருக பண்ணுவீராக. வேலைகள், தொழில்கள் நல்ல வாய்க்கும்படி நீர் கிருபை செய்யுங்க. நஷ்டங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும். இந்த தெருவில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அநேகர் இந்த இடத்துல உண்டு. அந்த பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி தேவன் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.